ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 106வது நாமாவளியாக ஓம் ரிஷி தேவ கணஸ்துத்யாய நமஹ. முருகப்பெருமான முனிவர்களாலும் தேவ கணங்களாலும் முனி கணங்களாலும் துதிக்கப்படுபவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. 30 தேவர்களும் பணிந்து அனுக்கிரகம் பெறக்கூடிய சன்னிதானம் முருகருடைய சன்னிதானம். அதனால்தான் குமார பரமேஸ்வரனாக ஞான வைராக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஸ்வரூபமாக இந்த பரம்பொருள் இருக்கார். அவருடைய அருளை பெற்று தான் எல்லாமே இயங்கி கொண்டிருக்கு. அதில் ரிஷி கூட்டங்கள், முனிவர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள்னு எத்தனையோ பிரிவு. அதில் எல்லாருமே இறைவனுடைய அருளை பெற்று அந்தந்த செயலை செய்கிறார். அப்போ ஆதாரமாக பரம்பொருள் இருக்கார். அதை வைத்து தான் மற்ற சக்திகள் எல்லாம் இயங்குகிறது. அதனால்தான் இறைவனுடைய அந்த திருவடியை தரிசனம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வந்து சுவாமி சன்னிதானத்தில் நிற்கிறா அப்படின்றத உத்தரமேரூர் திருப்புகழில் ஒரு பட்டியலே கொடுப்பார். சுருதி மறைகள் 24 திசையில் அதிபர் முனிவோர்கள் துகளில் இருடி 7 பேர்கள் சுடர் மூவர் சொலவில் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர் தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் அரிய சமயம் 1 கோடி அமரர் சரணர் சதகோடி அரியும் அயனும் 1 கோடி இவர் கூடி அரிய அரிய அறியாத அடிகள் அறிய அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள்வாயே அப்படின்னு கேட்பார். யாரெல்லாம் சுவாமி தரிசனத்துக்காக அவருடைய திருவடி தரிசனத்துக்காக இருக்காருன்னா சுருதி மறைகள், வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், இதெல்லாம் 24 திசையில் அதிபர் முனிவோர்கள், அதாவது 8 திக்கில் இருக்கக்கூடிய அந்த அஷ்டதிக் பாலகர்கள் முனிவர்கள், துகளில் 7 பேர்கள், அதாவது குற்றமில்லாத ரிஷிகள் 7 பேர் இருக்கா. சப்த ரிஷிகள் ஒவ்வொரு காலத்தில் அவள் ஒவ்வொரு ஆட்சி செய்வாள். 7 ரிஷிகள் சாத்ரி, பிருகு, குத்சவசிட்ட, கௌதம, காசிப, ஆங்கிரச அப்படின்னு 7 ரிஷிகள் இருக்கா. இன்னொரு 7 பேர் அகஸ்தியர், புலஸ்தியர், ஆங்கீரசர், கௌதமர், வசிஷ்டர், காஷ்யபர், மார்க்கண்டேயர் அப்படின்னு இருக்கா. இது மாதிரி அந்த 7 ரிஷிகள் சப்த ரிஷி மண்டலம்னா இருக்குது. அப்படி அந்த தூய குற்றமில்லாத ரிஷிகள், அதான் துகளில் இருடி 7 பேர்கள், சுடர் மூவர், அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், அக்னி, இவாளுக்கு சுடர் மூவர்கள்னு பேர். அடுத்து சொலவின் முடிவில் முகியாத பகுதி புருடர் நவநாதர், சொல்லுவதற்கு முடிவிலே முடியாத பிரகிருதி புருஷர்களாக பிரபஞ்ச மாயா அதிகாரிகள். அது இல்லாமல் பிரதான சித்தர்களான 9 நவநாதர்கள் இருக்கா. சத்யநாதர், சதோகநாதர், ஆதிநாதர், அநாதிநாதர், வகுலநாதர், மதங்கநாதர், மச்சேந்திரநாதர், கடேந்திரநாதர், கோரக்கநாதர் அப்படின்னு இவெல்லாம் அந்த குகையில் இருந்து இறைவனை நோக்கி தவம் இருக்கக்கூடிய சித்த புருஷர்கள். தொலைவில் உடுவின் உலகோர்கள் மறையோர்கள் அப்படின்னா வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர உலகத்தில் வாழக்கூடியவா, வேத வல்லவர்கள் அவானா. அதை தான் சொல்கிறார். அரிய சமயம் 1 கோடி அமரர் சரணர் சதகோடி, அருமையான சமயங்கள் கோடிக்கணக்கானவை, தேவர்கள் 100 கோடி கணக்கான அடியார்கள் எல்லாம் சதகோடி அப்படின்றார். அரியும் அயனும் 1 கோடி இவர் கோடி, திருமால், பிரம்மா, இவெல்லாம் 1 கோடி பேர். இவெல்லாம் அவளுடைய அந்த டியூட்டி முடிஞ்சு ஆயுள் முடிஞ்சு சுவாமி தரிசனத்துக்காக இருக்கலாம். அப்பேற்பட்ட அவர்கள் தரிசனத்துக்கு கூடிய அவர்களெல்லாம் கூடி அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா அறியாத அடிகள் அறிய அறிந்து கொள்ள எத்தனை முயன்றும் அறிய முடியாத உனது திருவடிகளை அடியேனும் அறிவுள் அறியும் அறிவு ஊற அருள்வாயேன்னு கேட்பார். அப்படி அடியேனும் எனது அறிவுக்குள்ள அதன் உள்ளேயே அறிந்து கொள்ள வல்ல அந்த அறியும்படி, அந்த அறிவு ஊறும்படி எனக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்பார். அப்படி குமார பரமேஸ்வரனை அந்த தேவகணங்கள் முனிகணங்கள் இவெல்லாம் துதிக்கிறாளாம். அதை தான் தத்துவார்த்தமாக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம்
ரிஷிதேவகணஸ்துத்யாய நமः. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.